இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம் ஏப்ரல் 2026. இன்று நாள் 105, தேதி 16/4/2026, வியாழக்கிழமை. நேரம் மாலை 9:01. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரான்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல். இன்றைய தலைப்பு அஷ்டங்க ராஜயோகம் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து ஆன்மீக ஞானம் உரையாற்ற உள்ளார்கள். இன்று இரண்டாவது நிகழ்ச்சியாக 9:00 மணி அளவில் தியான பயிற்சி. அதில் 30 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல், விஸ்டம் ஷேரிங். இன்றைய தலைப்பு அஷ்டங்க ராஜயோகம் என்ற தலைப்பில் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை பற்றிய மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன். அவர்கள் 2006 சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து ஆன்ம ஞானம் வரை பயணம் செய்துள்ளார்கள். அவர்கள் வீட்டின் முகப்பேரில் பிரமிட் 2008 கட்டி முடித்துள்ளார்கள். பிரமிட் சென்டர் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் பகவத்கீதா, உத்தரகீதா போன்ற தலைப்புகளில் மிகச் சிறப்பான முறையில் விஸ்டம் ஷேரிங் செய்து உள்ளார்கள். அவர்கள் அவர் கணவர், அவர் மகன், அவர் மகள் யாவரும் தியான குடும்பம் சேர்ந்தவர்கள். நமது மாஸ்டர் அவர்கள் தியான யக்னம் பலவற்றில் பங்கு கொண்டு சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். பிரமிட் ட்ரஸ்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டியாக உள்ளார்கள். இப்பொழுது நான் அவர்களை தாழ்மையுடன் அஷ்டங்க ராஜயோகா என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு மிக பணிவுடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். சார் வணக்கம். சார் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ், பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய ஆன்ம பிரணாமங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரு வாயிலிருந்து அஷ்டாங்க ராஜயோகம் நாங்க நேரடியா கேட்டிருக்கோம். இது அப்படி கேட்கும் பொழுது சாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் யம நியமங்கள் இருக்கிறவங்க தான் தியானம் செய்யணும் அப்படி என்ற அது கான்செப்ட் ரிவர்ஸா சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமமும் நியமமும், தட் இஸ் அஹிம்சா, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், சத்தியம் அண்ட் சுத்தம், சௌச்சம், சந்தோஷம், தபஹ ஈஸ்வர பிரணிதானே கிரியா யோகா. இந்த 10 பாயிண்ட் இருக்கிறவங்க மட்டுமே தியானம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு பதஞ்சலி மகர்ஷி அவர்கள். ஆனா அந்த 10 இருக்கிறவங்க தியானம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால யாரு ஒருவர் தியானம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச உடனே தியானம் செய்யணும், தியானம் செய்யலாம், அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு சார். சிம்பிளா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதனுடைய பேரே அஷ்டாங்க ராஜ யோகம். முதலாக பூமி மேல ஒரு முறையா தியானத்தை, ஆன்மீகத்தை கொண்டு வந்து கொடுத்த பதஞ்சலி மகர்ஷி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல அஷ்ட அங்க அப்படின்னாக்கா 8 வகையானது அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது வேர்டு
ராஜயோகம் அப்படின்னு சொல்லு. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் ராஜா. ஆனா தியானம் இல்லாததுனால, ஆன்மீகம் இல்லாததுனால நம்மளுடைய மனதுக்கு அடிமை ஆயிட்டோம், சர்வெண்ட் ஆயிட்டோம். ராஜாவா இருக்க வேண்டிய நாம அடிமையா ஒரு சேவகரா மாறிட்டோம். அது என்ன சொல்லுதோ அதை செய்யறோம். அது நம்மளுக்கு பயம் காட்டினா பயப்படுறோம், துக்கத்தை கொண்டு வந்தா துக்கப்படுறோம். அது எப்படி ஆட்ட வைக்குதோ அப்படி ஆட வேண்டியது இருக்கு. இது அடிமை. எப்பொழுது தியானம் செய்யறோமோ, சுவாசத்தை கவனிக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா மனம் என்பது லயமாயி ஆன்மாவில் கலந்தி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம ராஜாவா இருக்கிறோம். பிஃபோர் மெடிடேஷன் நம்ம மனதுடைய கண்ட்ரோல்ல இருப்போம். ஆஃப்டர் மெடிடேஷன் நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்மளுடைய மைண்ட் இருக்கும். இதுக்கு ரமண மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோநாசனம் மனோலயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியானம் செய்ய செய்ய மனம் என்பது நாசனமாயிட்டே வரும். நாசனமாயி ஆன்மாவில் கலந்து ஒரு ராஜாவா மாறிடுறோம். அதனாலதான் ராஜயோகம், அஷ்டாங்க ராஜயோகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல 8 வகையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவற்றை என்ன என்றது ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியான, சமாதி, யமமும் நியமமும் அப்படின்னு நம்மளுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஆசனம் அப்படின்னா ஸ்திர சுக ஆசனம். எப்படி உட்காரணும்? ஸ்திரமா உட்காரணும், சுகமா உட்காரணும். எப்பொழுது சுகமா உட்கார்றோமோ நம்மளால ஸ்திரமா உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசனம் அத பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 3 hours 3 மணி நேரம் நம்ம அசையாம உட்கார்ந்தா ஆசன சித்தி கிடைச்சது அப்படின்றது அர்த்தம். அது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கோ ஒரு அன்னைக்கு அந்த பிராக்டிசஸ்ல நம்மளுக்கு 3 மணி நேரம் உட்கார முடியும். இது ஆசன சித்தி. ஃபர்ஸ்ட் ஸ்திர சுக ஆசனம். ரெண்டாவது பிராணாயாமம். அப்படின்னா இதுல 2 விதமான பிராணாயாமம் இருக்கு. ஒன்னு சுகமய பிராணாயாமம், இன்னொன்னு ஹடயோக பிராணாயாமம். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஹடயோகா அப்படின்னா உடலோட நம்ம செய்யற பிரீத்திங் எக்ஸர்சைசஸ் எதை இருக்குதோ அது ஹடயோகான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம மூச்சு இழுத்துட்டி உள்ள லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைட்ல விட்டுருப்போம். இல்ல மூச்சு உள்ள போகாம லாக் பண்ணிட்டு நம்ம மூச்சு ஸ்டாப் பண்ணிட்டு இருப்போம். இப்படி செய்யறது கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பிரீத்திங் எக்ஸர்சைசஸ், ஹட்ட யோகா. ஆனா பதஞ்சலி மகர்ஷி நம்மளுக்கு சொன்னது ஹட்டயோக பிராணாயாமம் கிடையாது, சுகமய பிராணாயாமம் அல்லது ராஜயோக பிராணாயாமம். அப்படின்னா சுகமா வர போற மூச்சியை கவனிப்பதுதான் ராஜயோகம், சுகமய பிராணாயாமம். சுகமா உகாந்தி சுகமா வர போற மூச்சியை கவனித்தால். மூணாவது பிரத்யாகாரமும். அப்படின்னா அனதர் ஃபுட், இன்னொரு உணவு அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த உடலுக்கு சாப்பாடு கொடுக்கிறோமோ அதே போல ஆன்மாவுக்கு உணவு
காஸ்மிக் எனர்ஜி. எப்பொழுது தாட்லெஸ் ஸ்டேஜ் எண்ணமற்ற நிலை வருதோ நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி வருது. அதனுடைய அனுபவங்கள் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த காஸ்மிக் எனர்ஜி அனுபவங்கள் எதை இருக்குதோ அவற்றை அனைத்தும் ஆன்மாவுக்கு உணவாகும். அடுத்தது பார்த்தோம்னா தாரணா அப்படின்னா தரிப்பது, அணைவது அப்படின்னு அர்த்தம். என்ன அணைகிறோம் அப்படின்னாக்கா திருஷ்யங்கள், காட்சிகள் அணைகிறோம். விதவிதமான அனுபவங்களை அணைகிறோம். கலர்ஸ் பார்ப்போம், எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் பார்ப்போம். மின்பிறவிகள், முன்பிறவி, நம்மளால கர்மங்கள், பிறவிகள் பார்க்க முடியும். சிலருக்கு நடக்க போவது தெரிய வரும். கிரகங்கள் பார்ப்போம், மரங்கள் பார்ப்போம், விலங்குகள் பார்ப்போம், மகாங்கள் பார்ப்போம். இது அனைத்தும் அணைவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாரணா. அடுத்தடுத்த ஸ்டேஜில ஞானத்தை கிராஸ்ப் பண்றோம், ஞானத்தை அடைகிறோம். இது தாரணா. தட் இஸ் ஒரு தடவை கேட்டாலே அவங்க அது ஸ்திரமாயிடும், தாரணை செய்ய முடியும். தெரிஞ்சுக்கின விஷயங்கள், அந்த ஞானம் எது இருக்குதோ அதெல்லாம் ஈஸியா ஸ்திரமாயிடும். இதெல்லாம் தாரணா. அடுத்த பாத்தீங்கன்னா தியானம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. எப்பொழுது நம்ம சுகமா உட்கார்ந்துட்டு சுகமா வரப்போற மூச்சு கவனிக்கிறோமோ, பிரத்யாகாரம் காஸ்மிக் எனர்ஜி வரதோ, அனுபவங்கள் அணைகிறோமோ, அடுத்த ஸ்டேஜில தியானம்னா என்ன ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேசிக்ல என்ன சொல்றோம், சுவாசத்தை கவனிப்பதுதான் தியானம் சொல்றோம். ஆனா ஆழமா போனாக்கா தி பிளஸ் யானம் தியானம். அப்படின்னா சூக்ஷ்ம காரண மகா காரண உடலுடைய பிரயாணம் அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம உடல்ல தங்கறோம், உடல் நம்ம கிடையாது, உடல்ல தங்கறோம். எப்போ தியான சக்தி தேவையான அளவுக்கு இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சூக்ஷ்ம உடலோட வெளியே வந்து சூக்ஷ்ம உலகங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற சக்தி ஞானத்தோட திரும்பி இந்த உடலுக்கு வருவோம். இது ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்றோம். சூக்ஷ்ம உடலுடைய பிரயாணம். சூக்ஷ்ம உலகங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், நம்மளுடைய பிறவி எப்படி முடிச்சு வந்திருக்கிறோம், அடுத்த நடந்து போன பிறவிகள் என்ன, நமக்கு தேவையான ஞானம் என்ன, அவை அனைத்தும் பார்க்க முடியும். சூக்ஷ்ம உலகங்கள்ல ஆசாங்களை சந்திக்க முடியும். அதே போல சூக்ஷ்ம உலகங்கள்ல இருக்கிற ஞானம் தெரிஞ்சுக்குவோம். அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஹீலிங்ஸ் இருக்கும். பவனங்கள், அதாவது மேடைகள் இருக்கும், மாடிகள் இருக்கும், சக்தி வாய்ந்த மேடைகள் இருக்கும். சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பூமியில் இருந்து வந்தவங்க ஹீலிங் தேவைப்படும், அவங்களுக்கு அங்கே ஆஸ்ட்ரல்ல ஹீலிங் நடக்கும். இதெல்லாம் பார்த்து அந்த ஞானத்தோட திரும்பி வர முடியும். இது சூக்ஷ்ம சரீர பிரயாணம், யானம் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா காரண உடலோட காரண உலகங்களுக்கு பிரயாணம் செய்து
காரண உலகங்களுடைய ஞானம் சக்தியோட திரும்பி இந்த உடலுக்கு வந்திருப்போம். எப்பொழுது இந்த காரண உடலுடைய பிரயாணம் செய்கிறோமோ சூக்ஷ்ம உலகங்களை விட மேல் உலகங்கள், அங்கே உண்மையான ஞானம் கிடைக்கும். நான் ஆன்மா என்ற ஞானம் கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கிற உலகங்கள்ல கீழ் ஞானம் தான் கிடைக்கும். மேல உலகங்கள் ஞானம் கிடைக்காது. ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ்ல ஆஸ்ட்ரல் பாடி தொப்பலிருந்து வெளியே வரும். காசல் பாடி இங்கே உச்சிலிருந்து வெளியே வருது. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதை நான் இங்கே ஷேர் பண்றேன். நான் தியானம் செய்யும் பொழுது எனக்கு எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் படுத்தி முழிப்பு நிலையில இருக்கும் பொழுது என்னுடைய பாடி கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு கல்லு மாதிரி ஆயிடுச்சு, ஐரன் மாதிரி ஆயிடுச்சு. நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் டீச் பண்றதுனால, எல்லோருக்கும் சொல்றதுனால கவனிச்சுட்டே இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கும் பொழுது என்னுடைய உடல் நினைப்பு தெரியுது. ஆனா நான் உச்சி மூலமா மேலக்கு போயிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட், ராக்கெட் ஃபாஸ்ட்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் நானே சமாளிச்சுட்டேன், பயந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உடலும் தெரியுது, அந்த கான்சியஸும் தெரியுது. மேல போறே ஒரு கிரீன் ரிங் வருது, அதை கூட தாண்டி போயிருக்கேன். மேல போன பிறகு ஃபாஸ்டா போய் கடைசியில என்னுடைய சகசிராரம் ஓபன் ஆகுது. சூன்யமா இருக்குது, நல்லா கிளியரா தெரியுது, விங்ஸ் ஓபன் ஆகிற மாதிரி. அங்க கொஞ்ச நேரம் தங்கின பிறகு மறுபடியும் ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கேன். ரிவர்ஸ் வரும்போது மறுபடியும் அந்த கிரீன் ரிங் எது இருக்குதோ அதை கூட தாண்டி மறுபடியும் இங்கிருந்து பாடியில ஃபுல் கான்சியஸ் வருது. எனக்கு கம்ப்ளீட்டா செட்டில் ஆகிற வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். கண்ணு கூட திறக்கல. எல்லாமே கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கின பிறகு நிதானமா கண்ணு திறந்து நான் எங்கே இருக்கிறேன், ஓகே, ஒரு அனுபவம் வருது. அது ரிமைண்ட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா மறந்து போயிருக்கும், அதனால ரிமைண்ட் பண்ணா எல்லாமே ஞாபகம்ல இருக்கும். அப்புறம் புக்ஸ் படிக்கும் பொழுது சீனியர் மாஸ்டர்ஸோட பேசும் பொழுது இது ஆஸ்ட்ரல் டிராவல் கிடையாது, காசல் டிராவல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன். அடுத்து அந்த கிரீன் ரிங் அப்படின்னா அது மனோமய கோஷம், மனம் அது கூட தாண்டி போயிருக்கேன் அப்படின்றது எனக்கு சில நாளைக்கு கிளாரிட்டி வருது. அடுத்த மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாகாரண உடலோட மகாகாரண உலகங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற சக்தி ஞானத்தோட திரும்பி இந்த உடலுக்குள் வருவோம். மகாகாரண உடல் அப்படின்னா கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் தான் மகாகாரண உடல். அவ்வளோ பெருசா இருக்கும். நம்மளுக்கு சொல்லுவாங்க, அஷ்ட சித்திகள்ல சொல்லுவாங்க, அனிமா மகிமா கரிமா லகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரலா சின்னதா இருக்கிறது ஆஞ்சநேயர் பார்ப்போம். சீதா தேவி தேடி போகும் பொழுது சின்ன குட்டியா மாறிட்டி தேடுறது போயிருப்பாரு. அதே போல விஸ்வரூபம் ரொம்ப பெருசா இருக்கிறது. இது ரெண்டுமே ஆஸ்ட்ரல், நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், தேடையில மட்டும்தான் பார்க்க முடியும். மகாகாரண உடல் அப்படின்னா அனைத்தும் நமக்குள்ளே இருக்கும்.
விஸ்வரூபம் பார்த்தோம்னா தெரியும். மனிதர்கள், ராட்சசர்கள், தேவதர்கள், விலங்கு, பாம்பு, சூரியன், சந்திரன், கிரகங்கள், எண்டு, இறப்பு, பிறப்பு, சிருஷ்டி எல்லாமே நடக்கும் விஸ்வரூபத்துல. அப்போ அனைத்தும் நமக்குள்ளே இருக்கு என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதுதான் மகாகாரண உடலுடைய பிரயாணம். எப்பொழுது இந்த 3 விதமான பிரயாணங்கள் செய்யறோமோ, ஒவ்வொரு ஸ்டேஜில நம்மளுக்கு புரிய வரும். இந்த உடலில் தங்கறோம், இந்த உடல் நானு கிடையாது, நான் ஆன்மா அப்படி என்றது நம்ம படிப்படியாக புரிந்து கொள்ள முடியுது. ஒவ்வொரு ஸ்டேஜில கூட நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சக்தி ஞானமும் கிடைக்கும். இது தியானம். அடுத்த பாத்தீங்கன்னா சமாதி. சமாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜெனரலா பாக்குற மாதிரி சமாதி கிடையாது. இறந்து போறவங்கள மண்ணுல வைக்கிறதோ இல்ல ஜீவ சமாதி ஆகிறதோ கிடையாது. உள்மீனிங்கு இருக்கும். சமாதானம் தெரிஞ்ச நிலை. என்ன சமாதானம் தெரியணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை பற்றிய கேள்விகள், பிரச்சனைகள், புரியாத விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வர ஆரம்பிச்சிடும். சவிகல்ப சமாதி நிலை. ஆன்ம ஞானம் வருது, நம்ம பற்றிய ஞானம் நம்மளுக்கு வருது. இங்கே போக போக கொஸ்டின்ஸ் கிடையாது. நம்ம பற்றிய நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கிடையாது. ஆனா சிருஷ்டி பற்றிய கொஸ்டின்ஸ் இருக்கும், கேள்விகள் இருக்கும். சிருஷ்டில என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இவ்விதமான கொஸ்டின்ஸ்க்கு கிளாரிட்டி இருக்காது. எப்பொழுது அந்த கொஸ்டின்ஸ் கூட எல்லாமே நம்ம நோ கொஸ்டின் ஸ்டேட்டுக்கு வரோமோ, எந்த கேள்விகள் இல்லாத நிலைக்கு வர்றோமோ, இது நிர்விகல்ப சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம். பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதனால நம்ம சமாதானம் தெரிஞ்ச நிலைக்கு வரதுதான் சமாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தா யமமும் நியமமும். யமமும் அப்படின்னா 5 பாயிண்ட் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் அஹிம்சா, பிரம்மச்சரியமும், சத்தியமும், அஸ்தேயமும், அபரிக்கிரகமும். இந்த 5 குவாலிட்டிஸ் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இப்போ வரைக்கும் சொன்னது இன்புட்ஸ், இப்போ அவுட்புட். நம்மளிருந்து வர குவாலிட்டிஸ், அனுபவங்கள் கிடையாது, குவாலிட்டிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் அஹிம்சை வரும். ஹிம்சை செய்யக்கூடாது, எந்த ஜீவனை கொலை பண்ணக்கூடாது, வலி கொடுக்க கூடாது, துன்புறுத்த கூடாது. இது புரிய வரும். அஹிம்சா பரமோ தர்மஹா, இது புரிய வரும். காந்திஜி சொன்னது கூட அஹிம்சை தான். அந்த குவாலிட்டி வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா என்ன? மேரேஜ் பண்ணாமே இருக்கிறதோ, யாரோட பழகாமே இருக்கிறதோ பிரம்மச்சரியம் கிடையாது. ஆன்மீக அர்த்தங்கள் வேற இருக்கும், பௌதீகமான மீனிங்ஸ் வேற இருக்கும். அதனால பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்னா, பிரம்மத்தில் செரிப்பது, பிரம்ம நிலையில் செரிப்பது. இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கதை மூலமா தான் இது புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது இந்த பாயிண்ட். இதுல ஒரு கதை. துவாபர யுகத்தில் கிருஷ்ணருடைய அஷ்ட மனைவி, 8 மனைவிகள் ஒவ்வொரு நாளும் யமுனா ஆறு தாண்டி யக்ஞவல்க மகர்ஷிக்கு சாப்பாடு கொண்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு யமுனா ஆறுல
தண்ணி நிறைய இருக்குது, போக முடியல. கிருஷ்ணர் கேட்பாங்க, எப்படி நாங்க போறது, சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொல்றாரு, நித்திய பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொல்லி இருக்காருன்னு சொல்லுங்க, ஆறு உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா 8 மனைவி இருக்கிறாங்க, இவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரி? ஆனா அது சந்தர்ப்பம் கிடையாது, சாப்பாடு கொடுக்கணும். ஆறாண்டு போயிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நித்திய பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கேட்ட உடனே ஆறு வழி கொடுத்துச்சு. அவங்க தாண்டி போயிருக்காங்க. அந்த மரத்தை கீழே யக்ஞவல்க மகர்ஷிக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. திரும்பி வரணும்னா தண்ணி இருக்கு. மகர்ஷியே கேட்டிருக்காங்க, சுவாமி நாங்க எப்படி போறது அப்படின்னு கேட்கும் பொழுது மகர்ஷி சொல்றாரு, நித்தியோபவாசி யக்ஞவல்க மகர்ஷி வழி கொடுக்க சொன்னாரு, கேளுங்க அது கொடுக்கட்டாரு. இப்போதானே நம்ம சாப்பாடு கொடுத்தோம். எப்படி நித்தியோபவாசி அப்படின்னா டெய்லி ஃபாஸ்டிங் இருக்கிறவரன் அர்த்தம். இவர் எப்படி நித்தியோபவாசி, அவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரி? இவங்களுக்கு புரியல. சரி, ஆறுகிட்ட வந்திருக்காங்க, அவரு கேட்கிற தைரியம் இல்ல. சொன்ன உடனே ஆறு வழி கொடுத்துச்சு. அரண்மைக்கு வந்ததும் சத்யபாமா கிருஷ்ணரிடம் கேட்பாங்க, எப்படி நீங்க நித்திய பிரம்மச்சாரி, அவர் எப்படி நித்தியோபவாசி அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு, சந்தர்ப்பம் வரும்போது இது உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சந்தர்ப்பம் வருது. அரண்மனையில ஒரு போட்டி வச்சிடுறாங்க, உட்காந்து சாப்பிடணும். தட்டுல சாப்பாடு வச்சிருப்பாங்க, கீழே உட்காந்து சாப்பிடணும், மேல கத்தி தொங்க போடுவாங்க. கரெக்டா ஜாகிரதையா இல்லைன்னா அது தொடும். கத்தி தொட்டிச்சுன்னா நம்ம தோத்து போயிட்டோம். கத்து தொடாமலே சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வந்தா ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு போட்டி அது. அதுல சத்யபாமாவுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி, பிடிவாதம் ஜாஸ்தி. அதனால அவங்க ஜாகிரதையா சாப்பாடு சாப்பிட்டு கத்தி தொடாமலே வெளியே வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த வார்த்தை கிருஷ்ணரிடம் போய் சொல்லும் பொழுது கிருஷ்ணர் கேட்கிறாரு, அங்க நீ சாப்பாடு சாப்பிட்டியே, என்ன சாப்பிட்டாச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ சத்யபாமா சொல்றாங்க, என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, இப்போதானே சாப்பிட்டு ஜெயிச்சு வந்தியே, ஏன் ஞாபகம் இருக்காது அப்படின்னு கேட்கும் பொழுது சத்யபாமா சொல்றாங்க, என் மனம் கத்தி மேல இருக்குது, சாப்பாடு மேல கிடையாது, அதை தொடாம வெளியே வரணும்னு இருக்கு, அதனால நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னுடைய மனம் எப்படி கத்தி மேல இருக்குதோ அதே போல என் மனம் இந்த உலகத்தில இருந்தா, இந்த உலகத்தில இருக்கிற அனைவரோட இருந்தா, ராஜபாலனை செய்தால் எதை செய்தாலும் என்னுடைய மனம் பிரம்ம நிலையில இருக்கும், பிரம்ம நிலையில செரிக்கும். அதனால நான் நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஓகே, நீங்க நித்திய பிரம்மச்சாரி, அவர் எப்படி நித்தியோபவாசி ஆயிருக்காரு அப்படின்னாக்கா, இங்கே எல்லாமே காலி தான், அவரு உடலுக்காக சாப்பாடு சாப்பிடுறாரு. இந்த காலி பத்தி தான் அவரு நித்தியோபவாசின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மகான்கள் எந்த ஒரு வேர்டு கொடுத்தா கூட அதுல ஒரு பரமார்த்தம் இருக்கும். நம்ம நினைக்கிற நம்ம சொல்ற மீனிங்ஸ் இருக்காது, அர்த்தம் இருக்காது. இதுதான் பிரம்மச்சரியம். எப்பொழுது தியானம் செய்யறோமோ ஒரு கிருஷ்ணர் போல பிரம்மச்சாரியாய் இருக்க முடியும். அப்படின்னா பிரம்ம நிலையிலோ ஆன்ம நிலையிலோ ஒரு
ராஜா மாதிரி இருப்போம். கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? கொண்டாட்டமா இருப்பாரு. அந்த கொண்டாட்டம் யாருக்கு இருக்கும்? ஒரு ராஜா மாதிரி வாழ்றவங்களுக்கு தான் அவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும். இதுதான் பிரம்மச்சரியம். மூணாவது சத்தியம். சத்தியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லோரும் நினைக்கிறது உண்மை அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த உண்மைக்கு சத்தியத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய வயது 52. இது உண்மை. 10 வருடங்களுக்கு முன்பு 42. அப்போ அது கூட உண்மை. ஆனா காலம் மாறும் பொழுது உண்மை மாறிடுது. அதனால உண்மை என்பது காலம், இடம், சூழ்நிலை மாறினால் உண்மை மாறும். ஏன்னா ஏஜ் வேற வெளிநாட்டுல இருந்தா என்னுடைய ஏஜ் ஒரு நாள் கம்மி இருக்கும். இது போல உண்மை என்பது காலம் மாறினா மாறிடும், ஆனா சத்தியம் மாறாது. இது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 விதமான சத்தியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தற்காலிக சத்தியம், டெம்பரரி ட்ரூத். இது ஒரு லட்டு இருக்கு சாப்பிட்டோம், காலி ஆயிடுச்சு. டெம்பரரி ட்ரூத், தற்காலிக சத்தியமும். இரண்டாவது ஜீவித கால சத்தியம். அப்படின்னா என்னுடைய ஆயுள் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வருடங்கள் இந்த உலகத்துக்கு நான் சத்தியம். நான் இறந்து போனா நான் சத்தியம் கிடையாது. லட்டு விட கொஞ்சம் லாங் டைம். இது ஜீவித கால சத்தியம், லைஃப் டைம் ட்ரூத். மூணாவது யுககால சத்தியங்கள். அதாவது சூரியனுக்கு முன்பு சூரியன் கிடையாது, சூரியன் இறந்து போன பிறகு சூரியன் கிடையாது, பூமி பிறந்ததுக்கு முன்பு பூமி கிடையாது, பூமி இறந்து போன பிறகு பூமி கிடையாது. அனைத்துக்கும் அழிவு உண்டு. ஆனா இந்த கண்ணுல நம்மளால பார்க்க முடியாது. யுகங்கள் நடந்து போன பிறகுதான் அதனுடைய அழிவு இருக்கும். நம்ம பார்க்க முடியாது. இன்னும் லாங் டைம். இது யுககால சத்தியங்கள். ஆனா அழிவு இருக்கு. லட்டு காலியாகுது, இந்த உடல் அழிஞ்சு போகுது. அந்த யுககால சத்தியங்கள் எதை இருக்குதோ அது சூரியனும் சந்திரனும் பூமி அனைத்துக்கும் அழிவு இருக்கு. ஆனா சாஸ்வத சத்தியம், கடைசி சத்தியம், நித்தியமானது, சத்தியமானது, சாஸ்வதமானது, நிரந்தரமானது, ஆதி அந்தம் இல்லாதது, இறப்பு பிறப்பு இல்லாதது ஆன்மா மட்டுமே. இதுதான் சத்தியம். ஆன்மா என்பது அவிநாசி. அப்படின்னா அழிவு இல்லாதது. தேகம் அழிஞ்சு போகும், தேகி அழியாது. இதுதான் பகவத்கீதை சாரம். இது பிரம்மச்சரியம் பிறகு சத்தியம். அஹிம்சா, பிரம்மச்சரியம், சத்தியம். நெக்ஸ்ட் அஸ்தேயம். அப்படின்னா மற்றவங்களின் சொத்து மீது ஆசை இல்லாம இருப்பது, கண்ணு கோரிக்கை இல்லாம இருப்பது அஸ்தேயம். அந்த குவாலிட்டி வருது நம்மளுக்குள்ள. மற்றவங்க சொத்து நமக்கு எதுக்கு, நமக்கு இருக்கிறதுல நம்ம ஹாப்பியா வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிருப்போம். அடுத்த பாத்தீங்கன்னா அபரிக்கிரகம். கிரகம்னா வாங்கறது, பரிகிரகம்னா தேவை இருக்கோ இல்லையோ அனைத்தும் வாங்கறது. அபரிக்கிரகம்னா தேவை இல்லாதது வாங்க மாட்டோம். அப்படின்னா போக போக ஆன்மா தூய்மையா இருக்க ஆரம்பிச்சிரும்.
அது தானா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள வரும், நம்மளுக்கே தோணும். இது 5.2 யமமு அஹிம்சா, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், சத்தியம். 5 பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா நியமமு. நியமம்ல கூட 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. சுத்தம், சௌச்சம். அப்படின்னா உடல் சுத்தமா இருக்கணும், சுற்றி சூழ்நிலைகள் சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். நம்மளுடைய மனம் திரிகரண சுத்தியா இருக்கணும். என்ன பேசுறோமோ அதே யோசிக்கணும், என்ன யோசிக்கிறோமோ அதே செய்யணும், என்ன செய்யறோமோ அதே சொல்லணும். உள்ள ஒண்ணு யோசிக்கிறது, வெளியே ஒண்ணு பேசுறது, கையில இன்னொரு மாதிரி பிஹேவ் பண்றது, இது சுத்தம் சௌச்சம் ஆகாது. திரிகரண சுத்தி அது வர ஆரம்பிச்சிடும் நமக்குள்ள. நெக்ஸ்ட் சந்தோஷம். நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம். நம்ம சந்தோஷத்தை மறந்து போய் இருக்கிறோம். ஆனா உண்மையானது அதேதான் சந்தோஷம். பிரம்மானந்தம், பேரானந்தம், நம்மளுடைய நிலையே அதுதான். ஆன்மாவுடைய குவாலிட்டியே அதுதான். ஆல்வேஸ் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது மட்டுமே கிடையாது, ஆல்வேஸ் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். சூழ்நிலை எப்படி இருந்தா கூட சம்பந்தம் இல்லாம இருக்கும். இதுக்கு பரஞ்சோதி அவங்க சொல்லுவாங்க, சந்தோஷம் 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 சொல்லுவாங்க. எப்பொழுது நான் ஜோதி ஸ்வரூபம், நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு உணர்றோமோ அந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். சுத்தம் சௌச்சம் சந்தோஷம். நெக்ஸ்ட் தபஹா ஈஸ்வர பிரணிதானேன கிரியா யோகா. தபஹா அப்படின்னா நம்ம சாப்பிடுறது ஒரு பிழி குறைச்சிட்டி, தூங்குறது கொஞ்சம் குறைச்சிட்டி, பேசுறது கொஞ்சம் குறைச்சிட்டி, உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டி, நம்மளுக்காக நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நம்மளுடைய சமயத்தை ஒதுக்கிறது தான் தப்பஹா. எவ்வளோ வேஸ்டா பேசுறோம், எவ்வளோ வேஸ்டா யோசிக்கிறோம், எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. எவ்வளோ தூங்குறோம், எவ்வளோ சாப்பிடுவோம், எவ்வளோ ஓடுவோம், அதை குறைச்சிட்டி உலகத்துக்கு நிறைய சமயம் கொடுக்கிறோம். அதை குறைச்சிட்டு ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை பத்தி சொல்றாங்க. தப்பஹா. அதிகமா சாப்பிட்டா தூக்கம் வரும், அதிகமா தூங்கினா சோம்பல் வரும். இப்படி எது எது வேஸ்டா பண்றோமோ அவற்றை குறைச்சிட்டா நம்மளுக்கு நிறைய சமயம் கிடைக்கும். தியானம் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், சுவாத்தியாயம் செய்யலாம், சேவை செய்யலாம். உலகத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது மக்களுக்கு கொடுக்கலாம், தியானத்தை பிரச்சாரம் செய்யலாம். எது முடியுதோ அதை செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம். நான் ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன், இன்னொரு மாஸ்டர் இன்னொரு கிளாஸ் சொல்லுவாங்க. அது எப்படி கரெக்டா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு சுயமா அத்தியனம் செய்யணும். மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திருமூலர் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பரமஹம்ச யோகானந்த என்ன சொல்லியிருக்காரு, புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு. சுவாத்தியாயம். பழைய காலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுல ஒரு மரத்தோட ஸ்டாண்டு இருக்கும். எதுக்கு இருக்குது அந்த ஸ்டாண்டு? புக்கு வச்சு படிக்கிறதுக்கு. டெய்லி புக்கு படிக்கணும். நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸ் பார்த்தா பைபிள் கட்டாயமா படிப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸ் பார்த்தோம்னா அவங்க குரான் கட்டாயமா படிப்பாங்க. பஞ்சாபிஸ் குரு கிரந்த் சாஹிப் டெய்லி படிப்பாங்க. அப்போ நம்ம என்ன படிக்கணும்?
பகவத்கீதை படிக்கணும். நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய ஹிந்துஸோடைய ஸ்டாண்டர்டு பிராமணிக கிரந்தம் பகவத்கீதா. எத்தனை பேர் படிக்கிறாங்க? படிக்கணும், நம்மளுடைய டியூட்டி. இன்னும் குருஜி என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ஹிந்துவா இருந்தா ஃபர்ஸ்ட் பகவத்கீதை படிங்க, அடுத்த பைபிள் குரான் படிங்க. ஒரு கிறிஸ்டியனா இருந்தா ஃபர்ஸ்ட் பைபிள் படிங்க, அடுத்த பகவத்கீதை குரான் படிங்க. ஒரு முஸ்லிமா இருந்தா ஃபர்ஸ்ட் குரான் படிங்க, அடுத்த பகவத்கீதை பைபிள் படிங்க சொல்லுவாரு. எதுக்கு படிக்கணும்? இது ஒண்ணு போகாதா அப்படின்னா, அது படிச்சா அதுல கூட இந்த விஷயங்கள் தான் இருக்கு, ஆன்மீக விஷயங்கள். அனைவரும் சொன்னது ஒண்ணுதான், மகான்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. எதுக்குன்னா, அது படிக்கலன்னா பகவத்கீதை கிரேட், குரான் கிரேட், அப்போ கூட ஒரு பிரிதல். எப்போ படிக்கிறோமோ நம்மளுக்கு மகான்கள் சொன்னது புரிய வரும். இது ஸ்வாத்தியாயா. அடுத்த ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் உள்ள இருக்கிறது சிவனே தான். ஈஸ்வரன்னா சிவன். நம்மளுக்கு தெரியும், உயிர் இருந்தா சிவம், உயிர் இல்லைன்னா சிவம். அப்போ அந்த உயிர் யார்? நமக்குள்ள இருக்கிற உயிர் சிவனா இருந்தா எல்லாருக்குள்ள இருக்கிற சிவன் பார்க்கறது ஈஸ்வர பிரணிதானம். ஒவ்வொருத்தரும் கடவுள் ரூபம் தான். அதுக்குதான் குருஜி சொல்லுவாரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அனைவரும் கடவுள் ரூபம் அப்படின்றது நமக்குள்ள ஸ்டாண்ட் ஆயிட்டே வரும். இது ஈஸ்வர பிரணிதானம். இந்த 5 பாயிண்ட்ஸ் குவாலிட்டிஸ் வரும். அந்த யமமும் 5 குவாலிட்டிஸ், நியமமும் 5 குவாலிட்டிஸ், மொத்தம் 10 குவாலிட்டி தானா வரும். தியானம் செய்ய செய்ய வரும். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு அஷ்டாங்க ராஜயோகம் மூலமா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மாஸ்டர். கரெக்டா தான் டைம் எஸ் மேடம், செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னா தியான அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். மாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். மாஸ்டர், மேடம் மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். மாஸ்டர், மேடம் மாஸ்டர், எனக்கு ஒரு மாஸ்டர்ஸ் நீங்க டவுட்ஸ் கேட்கலாம், புரியுதா? ஷேர் பண்ணுங்க. மேடம், நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன் மேடம். ஒரு சின்ன டவுட் மேடம். மேடம், நான் பேசுறேன் மேடம். ஹலோ மேடம். சார், உங்க வாய்ஸ் கேட்கல நினைக்கிறேன். கேட்கல? நான் அன்மியூட்ல தான் இருக்கேன் நானு. சார், மேடம் என் வாய்ஸ் கேக்குதுங்களா? உங்களுக்கு கேக்குது. ஓகே. இல்ல சார், மேம்க்கு கேக்குதான்னு கேட்டேங்க சார். ஏன்னா அவங்களுக்கு உங்க வாய்ஸ் கேட்கல. என் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா உங்க டவுட்டா அட்லீஸ்ட் கேட்கலாம். மேம் கேக்குதுங்களா? சார், இல்ல சார். சார் கேக்குதா? சார், மேம்க்கு யாரோட வாய்ஸும் கேட்கலையாட்டு இருக்குங்க. ஆமா மேடம்க்கு அன்மியூட். இருங்க இருங்க இருங்க. இப்ப கேக்குதா மேடம்? மேடம், மாஸ்டர், இல்ல சார், நீங்க பேசுறது கேட்கல சார். என்ன ரீசன் மேடம்? சம் டெக்னிக்கல் எரர் போல இருக்கு. நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. இல்ல இல்ல, நான் எல்லாமே அன்மியூட் கொடுத்துட்றேன். எனிஒன் கேன், யார் வேணாலும் பேசலாம். எஸ், அகிலா மேம் பேசுறீங்களா? சாரு மியூட்ல இருக்கார் போய். அகிலா மேடம், மாஸ்டர் அகிலா மேடம், மேடம்க்கு
அகிலா மேம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். நான் நடுவில் தான் வந்து ஜாயின் பண்ணேன் மேம். அதனால அதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சது. முன்னால நீங்க என்ன சொன்னீங்கன்றது நான் திருப்பி கோ த்ரூ பண்ணி தான் நான் வந்து கேட்கணும் மேம். மேம் அன்மியூட் பண்ண முடியுதா உங்களுக்கு? மியூட்ல தான் இருக்கு மேம். மாஸ்டர்ஸ் நான் பேசுறது கேக்குதா? யாரோ ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் வைங்க. ஓகே, கேக்குது. யா, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஓகே, யா, தேங்க்யூ. வணக்கம் மேடம். சாருக்கு சிஸ்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மாஸ்டர்ஸ், சாருக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். சார் தியானத்துக்கு போலாமா? எஸ் மேடம், ஐ வில் ப்ரொசீட் வித் தியானம். சசிதரன், நீங்க அந்த தியானம் மெசேஜ் வைங்க சார், நான் பாக்குறேன். சசிதரன் தியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. தியானத்துல உட்கார வைக்கலாம். எஸ் மேடம், எஸ். சரிங்க சார். சார் மேம்க்கு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க சார், நம்ம தியானம் ஸ்டார்ட் பண்றோன்ட்டு. மேடமே இப்ப பேசிட்டாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஒரே நிமிஷம். மாஸ்டர்ஸ், நாம் அனைவரும் தியானத்தில் அமருவோம். நீங்க அதான் பேசுங்க. மெசேஜ் போட்டுருங்க சார், நான் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறேன். பெட்சிலிருந்து அவங்க சொல்லிட்டாங்கங்க. கை விரல்கள் ஏங்க? கோர்த்து கொண்டு சரி, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ரிலாக்ஸா Okay, உட்காருங்க. சுவாசத்தை மட்டுமே கவனிப்போம். எண்ணங்கள் வந்தா கட் பண்ணுங்க. இயற்கையான சுவாசத்தை கவனிப்போம். Cut the thoughts and observe the natural breath. Be with your breath. Be with yourself. ధ్యానం సర్వరోగ నివారిణి. ధ్యానం సకల భోగకారిణి. தியானம் சத்திய ஞான பிரசாதினி. தினமும் அனைவரும் 2 தடவை தியானம் செய்ய வேண்டும். நம்முடைய சுவாசம்தான் நமக்கு குரு. Breath is our guru. We all are gods. நம் அனைவரும் கடவுள்கள். யாரும் கண்களை திறக்காதீர்கள். நம்முடைய சுவாசத்துடன் நாம் இணைந்து இருப்போம். ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய விதீயத்தை. சுய சொரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தி என்று ஆதிசங்கரர் அவர்கள் கூறியுள்ளார். ஞானான்முக்திஹி. தியானத்தினால் மட்டுமே ஞானம், ஞானத்தினால் மட்டுமே முக்தி. கபில மகாமுனி அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்போது அற்புதமான இசையுடன் தியானத்தை தொடங்குவோம். சார் நீங்க மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிருங்க சார். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். மியூசிக் ப்ளீஸ்.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் செய்யுங்கள். இன்னும் நிறைய பேர் பங்கு பெற வேண்டும், பங்கு பெற்று பயன்பெற வேண்டும். மாஸ்டர்ஸ், நமது குருஜியின் அறிவுரைப்படி இந்த மே 16, 17 தியான யக்னம் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலையில் வன்னிய திருமண மகால் ஏசி ஆளில் நடைபெற உள்ளது. அதை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விடுகிற நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 8 மணி வரை ஸ்ரீ பீப்பல்லா பிரசாத் ராவ் மற்றும் குழுவினரின் லைவ் மியூசிக் மெடிடேஷன் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. இது மிக சிறப்பான நிகழ்ச்சி. அடுத்ததாக காலை 8லிருந்து 9 மணி வரை சீனியர் மாஸ்டர்ஸ்களின் செய்தி குறிப்புகள் இருக்கும், புத்தகங்கள் வெளியிடுவதில் இருக்கும், மேலும் சிறப்பு விருந்தினரை கௌரவித்தல் நடக்கும். காலை 9லிருந்து 10 மணி வரை உணவு இடைவேளை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. அடுத்தது 10லிருந்து 1 மணி வரை சீனியர் மாஸ்டர்ஸின் விஸ்டம் ஷேரிங்கில் சிறப்பான ஆன்மீக ஞானம் பகிர்தல் இருக்கும். அடுத்தது 1லிருந்து 2 மணி வரை அன்னப்பிரசாதம் வழங்குதல் இருக்கும். அந்த 1லிருந்து 2 வரை மகவதா அறக்கட்டளையின் 6 குருமார்கள் தங்களுடைய முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள், ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் செய்வார்கள். எப்படி அவர்கள் வாழ்க்கையின் அந்த சுகாதாரம் மேம்பட்டது என்பதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் செய்வார்கள். மதியம் 3 மணிலிருந்து 6 மணி வரை ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் ட்ரீட்மெண்ட்ஸ், முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் நுட்பங்கள் ட்ரீட்மெண்ட்டாக ஆயுர்வேதா, சிவம்பு, முத்ரா, அக்குப்ரெஷர், சொரயோகா, ஃபுட் ஹேபிட்ஸ், அடுத்து கலர் தெராப்பி, மர்ம தெராப்பி, யோகா அண்ட் பிரணயாமா, கிறிஸ்டல் தெராப்பி, ஹோமியோபதி, குவாண்டம் ஹீலிங் என சொல்லப்படும் ஒரு சிறப்பு சிகிச்சைகள் பற்றி பேசுவார்கள். மாலை 8லிருந்து 9 மணி வரை லைவ் மியூசிக் மெடிடேஷன் 1 ஹவருக்கு நடக்கும். இரவு டின்னர் நடைபெறும். அந்த 8லிருந்து 9 வரை மேலும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ஸ் நடைபெறும். இதுக்கு நிகழ்ச்சிக்கு நுழைவு ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் இல்லை, ஃப்ரீ. ஆனால் அகாமடேஷன் நம்மளே அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ளது. அதற்குரிய வாட்ஸ்அப் குரூப் அனுப்பியுள்ளார்கள். அதில் அனைவரும் அந்த வாட்ஸ்அப் குரூப் மெம்பராகி
செய்திகளை தெரிந்து வந்து சேவை செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் மாஸ்டர்ஸ் என்று கூறி, அடுத்ததாக நாளை காலை நிகழ்ச்சிகள் பிரம்மமுத்த சங்கல்ப மெடிடேஷன் எப்போதும் போல் காலை 4 மணிக்கு தொடரும். அதில் சைலண்ட் மெடிடேஷன் நடைபெறும். அடுத்ததாக எப்பொழுதும் போல் நிகழ்ச்சிகள் 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அது 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளைக்கு காலை 2வது நிகழ்ச்சியாக ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபல்ஸ் பார்ட் 3 முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 3 என்ற தலைப்பில் நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் சார் அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். அடுத்ததாக நாளை மாலை நிகழ்ச்சிகள் ஃப்ளவர் மெடிசின்ஸில், அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மேற்கொள்வதற்கு மலர் மருத்துவம் எப்படி பயன்படும், தொழில் வளர்ச்சிக்கு மலர் மருத்துவத்தை பற்றி நம்மிடம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் மற்றும் யோகா பற்றி மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் அவர்கள் பேசுவார்கள், கற்பிப்பார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்றைக்கு நம்மிடம் அஷ்டங்க ராஜயோகம் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த முறையில் யோகத்தை மேம்படுத்துவது எப்படி என்று சிறப்பு எடுத்துரைத்தார்கள். ரொம்ப பெரிய சப்ஜெக்டை ரொம்ப ஷார்ட்டான டைமில் ரொம்ப அழகாக எடுத்துரைத்தார்கள் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மாஸ்டர்ஸ். மீண்டும் நாளை காலை 5:30 மணி நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். காலை 4 மணி பிரம்மமுத்த சங்கல்ப நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். நன்றி அனைவருக்கும். நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.